வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 12:1. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மோசம் போக்குற பிசாசு என்ன செய்தானா? உலகத்தின் ஒரு பகுதியாயா? உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு. ஹல்லேலூயா. Who deceives the whole world. Amen. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. இன்னைக்கு நம்ம சுய வஞ்சனை குறித்து பார்த்தோம். முதலாவது நமக்குள்ளேயே முதலாவது நான் கடந்த வாரம் பார்த்தோம். எப்படி நாவு, உலகம் அநீதி நிறைந்த உலகம், அது வஞ்சிக்கிற நாவு. 17 இறைமையில பாக்குறோம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமா இருக்கிறதாம். உன் இருதயத்தையே நீ நம்ப கூடாது. ஆமென். நம்மளை கொண்டே பிசாசு நம்மளையே பெரிய பாவம் இல்லைங்க, நம்மளையே வஞ்சிக்கு ஜெபிக்க வேண்டிய நேரத்துல அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வேலையை முதல்ல முடிச்சிடலாம், அப்புறம் வருதா இல்லையா, என்ன வருதா இல்லையா. ஹல்லேலூயா. இப்படி பயங்கரமான சுய வஞ்சனைகள் தான் நமக்குள்ளே நம்மை ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டிருக்கிறது. எது வஞ்சனை? இன்றைக்கு சுய வஞ்சனை பார்த்து விட்டோம். இன்றைக்கு மற்ற வஞ்சனைகளை பார்க்க போகிறோம். உலகம் அனைத்துமே எங்கதான் கிடக்குதுங்க? வஞ்சனைக்குள்ளே தான் கிடக்குது. The whole world lies in deception. Hallelujah. உண்மை இல்லாத காரியத்தை உண்மை போல உண்மையாக நிஜமாக நம்புகிறது தான். அழிந்து போகிற காரியத்தை அழியாததை போல நம்புகிறது தான். ஹல்லேலூயா. அழிந்து போகிற காரியம் எல்லாம் என்னதான்? வஞ்சனை தாங்க. ஆமென். நிரந்தரம் இல்லாத காரியம் எல்லாம் என்னதான்? வஞ்சனை தான். ஆமென். தற்காலிகமான காரியம் எல்லாம் வஞ்சனை தான். அப்ப கவனிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் 5:19. இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அவன் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். He deceives the whole world. நீ எங்க இருக்கிறாய்? உலகத்துக்குள் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ எதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? முழுக்க முழுக்க வஞ்சனை நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆமென். நேற்று தினத்துல ஒரு சகோதரன் ஜெபத்துக்கு வரும்போது நான் சொன்னேன், அப்ப எப்படித்தான் இதெல்லாம் நம்ம செய்யறது? என்ன சொன்னேன், எப்படி how to overcome all that you have to do, how to do this. என்னமோ ஏதோ கேட்கும்போது நான் சொன்னேன், remember that we are living in a world, we are strangers. நாம் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம்? இயேசுவை உண்மையா ஏற்று விசுவாசித்து இயேசுவின் பிள்ளைதான் என்ற நிச்சயம் உனக்கு இருக்கும் என்றால், பிசாசுக்கு இந்த உலகத்துல நிச்சயம் இருந்து உன்னோட கண்கள் திறக்கப்படும்னா நீ எப்படி பார்ப்ப? உலகம் உன்னை சுத்திலும் நீ எங்க இருக்கிற? சத்ருவினுடைய தேசத்துல இருக்கிறாய். எங்க இருக்கிற? You are living in enemy's land. எங்க இருக்கிற? பாகிஸ்தான்ல உங்களை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, enemy ஜம்மு காஷ்மீர் டெரிட்டரியில போட்டாங்க உங்களை. தூக்கம் வருமா? சாப்பாடு சாப்பிட தோணுமா? எப்படி இருப்பீங்க? இப்படி எப்பா பார்த்தாலும் வாட்ச்ஃபுல்லாகவே காவலாகவே ஒரு இளைப்பாறுதல் இல்லாம அப்படித்தான் இந்த உலகம் நமக்கு. நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா மோசம் போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பாதிப்பு இல்லாம, எந்த ஒரு பயம் இல்லாம, ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறீங்கன்னா உலகத்தோட உலகமாயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பிரித்தெடுக்கப்பட்டீங்கன்னா தான் உங்க கண்கள் ஆவைக்குறிகள் கண்கள் தரப்பட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு எதிர்ப்பு, எந்த பக்கம் திரும்பினாலும் சத்துரும் சீற்றும், எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு பாதிப்பு. எப்போ விழுங்கலாம், யாரை விழுங்கலாம், எவரை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறது. அதனால என்ன அது? தோல்வியோட அல்லவா? இந்த உலகத்துல பரலோக ராஜ்யத்தினுடைய இப்ப இந்த இந்திய தேசம்னு வச்சுக்கோங்க. இந்திய தேசத்துல பாகிஸ்தானுடைய எம்பசி இருக்கா? பாகிஸ்தான்ல இந்தியாவோட எம்பசி இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அவங்க ஏங்குறாங்க. எப்படி ஏங்குறாங்க? இங்க தொட்டா இந்தியர்களை அங்க தொட்டா என்ன ஆகும்? இந்திய அரசாங்கமே அவங்களுக்கு விரோதமா போரிடும். இப்ப அமெரிக்கன் எம்பசி இருக்கு, நம்மளாம் எம்பசி இருக்கு. அவங்கள தொட்டா என்ன ஆகும்?
அமெரிக்காவே வந்துரும். பார்க்க இப்படி ஒரு ஒரு தேசத்தின் பிரஜை இங்க அம்பாசிடர் இங்க இருந்தா அந்த தேசம் எப்படி பொறுப்பெடுத்துக் கொள்ளுதோ, நாம் இந்த அந்நியராக இந்த உலகத்துல இருக்கிறோம். நமக்கு எங்க இருந்துங்க, நம்ம we are not apostle we are the ambassadors of Christ Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாய் நாம இருக்கிறோம், மறக்கக்கூடாது. ஆமென். அப்படி இருக்கும்போது நமக்கு கனெக்ஷன், அவங்களுக்கு எங்க இருக்கிற எம்பசில இருக்கவங்களுக்கு எங்க கனெக்ஷன் இருக்கும், எப்பவும் அமெரிக்காவோட தான் தொடர்பு. அமெரிக்கா எம்பசிக்கு அமெரிக்காவோட தான் தொடர்பு. நாம இங்க இருந்தாலும் நம்முடைய தொடர்பு எங்கதான் இருக்கும். அவங்க இந்தியன் சிட்டிசன் சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. ஹல்லேலூயா. நான் அமெரிக்கன் சிட்டிசன், நான் அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு நான் இந்தியால இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல நான் பரலோக சிட்டிசன். ஹல்லேலூயா. பரலோகத்தை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு நான் பூமியில இருக்கிறேன். ஆமென். அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்குமா இருக்காதா? நம்ம டேஞ்சர், நம்மள தொட்டாலே டேஞ்சர். ஆனா நம்ம கனெக்ஷன் எங்க இருக்கணும்? பரலோகத்தோட இருக்கணும். ஆமென். பரலோக பிரதிநிதி. ஹல்லேலூயா. பரலோக குடிமகன் என்கிற அந்த ஒரு தங்களுடைய எம்பசிக்கு உண்மை இல்லாமல் இருந்தா அமெரிக்கா உதவி செய்யுமா? செய்யாது. உதவி செய்யும், எம்பசிக்கு உதவி செய்யும், அங்க இருக்கிறவங்களை கழட்டி முதல்ல என்ன செய்யும்? விரட்டி அடிச்சிடும் இல்லையா? அதே போல நாம் பரலோக ராஜ்யத்துக்கு இந்த பூமியில இருந்தாலும் மோசம் போக்குகிற பிசாசு உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல இருந்தாலும் நன்றாக பரலோக மேன்மை நீ அறிந்து உணர்ந்து ருசித்து அதை வாஞ்சிப்பாய் என்று சொன்னால், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மகனாய், பரலோகத்தோடு தொடர்பு வைக்கப்பட்ட மகனாய் மகளாய் நீ வாழ்வாய். இந்த உலகத்துல உன்னை சுற்றி சூழ என்னதான் இருக்கு? எதிர்ப்புகளும் சத்துருக்களும் வஞ்சனைகளும் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவனோடு உனக்கு தொடர்பு இருக்கும்போது உன்னை சூழ பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால் உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் கொடுக்கிறது, உலகம் அனைத்தையும் அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஒன்றாட செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த உலகத்துல என்ன இருக்குங்க? உலகத்துல சொல்றோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதலாவது உலகத்தில் உள்ள வஞ்சனை 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 வசனம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல என்ன இல்ல? பிதாவின் அன்பு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவின் அன்பு இல்லை. முதலாவது நீங்க வாழ்கிற உலகம். ஹல்லேலூயா. இப்போ சினிமாக்காரங்க நடிக்கிறாங்க, அவங்க நிஜ வாழ்க்கையாது? they are enacting. ஹல்லேலூயா. வேஷம் போட்டுட்டு ஒரு வேஷம், அதுக்கப்புறம் வேஷத்தை கலைத்து விடுகிறார். அதே போலதான் உலகத்துக்கும் ஒரு வேஷம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உலகத்தை நாம் தகாத விதமாய் அனுபவிக்க கூடாது, ஏனென்றால் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. Hallelujah. We should not misuse the world, for the form of the world passes away. Hallelujah. போட்டிருக்குது. ஆனா தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், இந்த உலகத்தை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? 6 நாள் சிருஷ்டித்தார். என்னன்னு சொல்லி சிருஷ்டித்தார்? நல்லது, நல்லது, நல்லது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நல்லது நல்லதுன்னு சிருஷ்டித்தார், நல்லதான் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த உலகத்துல பாவம் பெருக பெருக உலகமே என்னாச்சு? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆதாம் ஏவாளுடைய மீறுதலின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் உலகம் சாத்தானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு வேஷமாக மாறிட்டு அந்த உலகமே சர்வ சிருஷ்டியை என்ன செய்தான்? ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பிரசவ வேதனை பட்டு தவிக்கிறதாம். ஹல்லேலூயா. 21வது வசனம் வாசிங்க. 22. ஆகியால் நமக்கு தெரியும், இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை. 21 வாசிங்க. 21. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே. என்னங்க இந்த சிருஷ்டி என்னாச்சு? உலகத்தை சிருஷ்டித்தார்,
அது விரும்பி வஞ்சனைக்கு கீழ்ப்படல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எனக்கு எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறது? மாயைக்கு. மாயை என்றால் என்ன? உண்மை இல்லாத, நிஜமில்லாத, பொய்யான, மயக்குகிற காரியம்தான் மாயை. ஹல்லேலூயா. இந்த உலகம் விரும்பி தன்னை ஒப்பு கொடுக்கல. இந்த ஆதாம் ஏவாள் செய்த, இந்த ஆதாம் ஏவாளை உலகத்தை படைச்சி ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அந்த உலகம் முழுவதற்கும் அரசாள ஆதாம் ஏவாளை வைத்தார். அவர்கள் செய்த அந்த பெரிய, அந்த சிறிய பெரிய தவறு, அது நிமித்தம் உலகம் என்னாச்சு? கீழ்ப்படுத்தப்பட்டது. கீழ்ப்படுத்தினவராலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வேண்டியதாயிற்று. ஹல்லேலூயா. ஆகையினால் நமக்கு தெரிந்திருக்கபடி சர்வ சிருஷ்டி என்ன செய்தான்? ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதோ. சிருஷ்டிகள் எல்லாம் ஐயோ எப்போ எங்களுக்கு இந்த வேஷத்திலிருந்து விடுதலை வரும், எப்போ இந்த களங்கத்திலிருந்து விடுதலை வரும், இந்த உலகம் அனைத்து இப்படி கலங்கி தீட்டுப்பட்டிருக்குதே. ஹல்லேலூயா. இப்படி தீட்டுப்பட்ட ஒரு உலகத்தை தான் ஹல்லேலூயா சூரியன் இந்த பிரசங்கி சொல்லும் போது சொல்லுகிறான். பிரசங்கின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், இன்னும் சில அந்த பிரசங்கின் அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, சூரியனுக்கு கீழே நான் கண்டதெல்லாம் என்னப்பா? என்னப்பா? மாயை இல்ல, மாயை மாயை மாயை. ஹல்லேலூயா. நீ வாழுகிற உலகம் என்னது? வேஷம். நீ வாழுகிற உலகம் என்னது? மாயை. Vanity of vanities. Vanity of vanities. Says the preacher. Vanity of vanities. Vanity of vanities. All is vanity. All is vanity. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். மாயை மாயை எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ஹல்லேலூயா. பலன் என்ன? பலன் என்ன? ஹல்லேலூயா. 2:11 வாசிங்க. என் கையில் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு பலனே கிடையாது. நான் சம்பாதிச்சேன், நான் ஆதாயம் பண்ணினேன், எனக்கு லாபம் வந்துச்சு, நான் இவ்வளோ வீடு கட்டினேன், நான் அவ்வளோ அதே அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அதே பெரிய ஐஸ்வர்யான அந்த சொல்றாரு 8ஆம் வசனம், வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்கள் பொருள்களை எல்லாம் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேம் இருந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனமும் ஆனேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நாளும் எனக்கு வந்த பலன். என் கைகள், அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, என் கைகள் செய்த சகல வேலைகளை நான் பட்ட பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்த எல்லாம் என்னாச்சு? ஃபைனல் என்னது ரிசல்ட்? மாயை. எல்லாம் என்னது? மாயை. நிறைய வேலைக்காரர் இருக்காங்களா? வேலைக்காரிகள் இருக்காங்களா? 7ஆம் வசனம் கூட வேலைக்காரிகளை சம்பாதித்தேன், ஆடு மாடு திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. ஹல்லேலூயா. 4ஆவது வசனம் கூட வாசிங்க. நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்காரவனங்களையும் உண்டாக்கி அவைகளை சகலவித கரிவிருட்சங்களை நாட்டினேன். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம், உலகம் கொடுக்கிற இன்பம் எல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்றான் மாயை. ஹல்லேலூயா. தன்னையே நஷ்டப்படுத்தினான். மோசையை குறித்து பார்க்கும்போது அதிகாரத்துல இருங்க 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்றது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் மோசே தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு மோசே.
ஐயையோ, அரண்மனையா? அது குப்பை தொட்டிப்பா. ஹல்லேலூயா. அரண்மனை வாழ்க்கையை விரும்புவேனா? அதை வெறுத்தான். ஹல்லேலூயா. பரமரா இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தா இனி வரும் பலன் என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா, ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்தின் மேன்மை அறிஞ்சிட்டோம்னா, பரலோகத்தின் தேவனை அறிந்து கொண்டோம் என்றால் இந்த அரண்மனையோ 5 ஸ்டார் ஹோட்டலோ அந்த பெரிய பில்டிங்கோ தேவ ஜனம் எங்கே? அவங்களோட போனா எனக்கு துன்பமும் பாடுகளும் கஷ்டம்தான். அதை தெரிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அந்த கஷ்டமும் பாடும் அவனை அழிக்கவில்லையே. நல்ல நிறைய 120 வயதுல 80வது வயதுல ஆண்டவனை அழைத்தார். கண்ணுல பார்வை மங்கலையும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்பம் பாடுகள் அழிச்சதா மோசையே? இல்லவே இல்லைங்க. ஹல்லேலூயா. வியாதிப்பட்டானா, படுத்த படுக்கையானா, ஒன்னும் இல்லை. ஆமென். ஏன் நீ துன்பம்? அது ஒரு மயக்கம். கஷ்டப்படக்கூடாது, நோவு வரக்கூடாது, எந்த நோவு இல்லாம, வேதனை இல்லாம, வலி இல்லாம. இதுதான் சந்தோஷத்தை வாஞ்சிக்கிறது, இன்பத்தை வாஞ்சிக்கிறது. நோவு வேண்டாம், துன்பம் வேண்டாம், பாதிப்பு வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம், துக்கம் வேண்டாம். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கப்படுவர்கள் தான் பாக்கியவான்கள், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவிக்காதபடிக்கு. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கோமா, நம்ம எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணணும். ஆமென். தவறான விதத்துல இந்த உலகத்தை யூஸ் பண்ணோம்னா தொலைஞ்சோம். ஹல்லேலூயா. உலகத்துல எல்லாம் தான் இருக்கு. அதனால அப்போஸ்தலன் இப்போ சொல்ற எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா ஒன்று எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஹல்லேலூயா. உலகத்துல என்னெல்லாம் கேடு, இன்டர்நெட்டோ, டிவியோ, மீடியாவோ, உலகத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், பிசாசு கைய வச்சிருக்கிறோம். கார்ட்டூன்ஸ் முதல் கொண்டு பிள்ளைங்க முன்ன கார்ட்டூன் பிள்ளைங்க பைத்தியம் மாதிரி போட்டுப்பா. ஆனா அந்த கார்ட்டூன்ஸ்ல கூட பிசாசு கைய வச்சிருக்கோம். ஃப்ரீமேசன்ஸ் அந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரமிட் இருக்கும், ஒரு கண் இருக்கும், ஒரு வெளிச்சம் வரும். இது அறியாம இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? உள்ளே பிசாசு போகுது. எப்படியாயும் அந்தி கிறிஸ்துவுக்கு ஜனங்களை தயார் செய்ய வேண்டும். மாயை விட்டுச்சா சாலமனை விட்டுதான் அந்த மாயை அவனை இழுத்து தள்ளி தேவனுக்கு விரோதமான எடாத பயங்கரமான பாவத்துக்குள்ளாக அவனை ஆக்கிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் திரும்ப சொன்னேன், எது மஞ்சனை அழியாததுதான் சத்தியம், உண்மை. ஹல்லேலூயா. எதெல்லாம் அழிஞ்சு போகிறதோ அதெல்லாம் என்னது? அதெல்லாம் மாயை. அழிஞ்சு போகிற எல்லாமே மாயை தான். ஹல்லேலூயா. வேகமா சில காரியங்கள் மாத்திரம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்காதீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எதுக்கு நீங்க வந்தீங்க என்ன தேடி? அற்புத அடையாளங்களை கண்டதுனாலயா? அப்பம் புசிச்சதுனால என்ன தேடி வந்தீங்கன்னு ஜனங்களை பார்த்து சொல்றாரு. திரளான ஜனங்கள் வந்தது. ஹல்லேலூயா. அதே யோவான் அதிகாரத்துலதான் அவர் உபதேசம் பண்ண போது அநேகர் பின்வாங்கி போனார்கள், இது கடினமான உபதேசம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகையினால இயேசு சொல்றா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? பேதுரு சொல்றான், யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட இருக்குதப்பா. ஆகையினாலதான் கவனிங்க, போஜனத்தினால அழிந்து போகிற போஜனத்துக்காக தான் இன்னைக்கு அநேகர் எதுக்குங்க வேலை செய்றீங்க? ஒரு ஜான் வயிற்றுக்கு எவ்வளவு நேரம் உழைக்கிறோம்? எவ்வளவு நேரம் உழைக்கிறீங்க? காலையில போயிட்டு ராத்திரி வைக்கணும், 6 நாள் முடிஞ்சா 7 நாள். ஹல்லேலூயா. இயேசுக்கா அழியாத போஜனத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக எவ்வளவு உழைக்கிறீங்க? Have the comparison. ஹல்லேலூயா. அப்ப உலக வேலையை செய்யக்கூடாதா? உலக வேலையை செய்தால் நாங்கள் உலக வேலையை செய்தோம். உலக வேலையை செய்தாலும் அதை தேவனுக்குள்ளாக சாட்சியாக அங்க இருந்தாலும் கர்த்தருக்கு சாட்சி, கர்த்தருக்கு ஊழியம். நோக்கம் அதுதான். ஆமென். உலகத்தில் இருந்தாலும் உலக வேலையை செய்தாலும் கர்த்தருக்காக, கர்த்தரை வெளிப்படுத்த சம்பாதிக்கிறது 2வது தான். ஆமென். அப்படி ஒரு நோக்கத்தோட உலக வேலையில போங்க. எதிர்ப்புகள் வருது, ஏராளமான எதிர்ப்புகள் எனக்கெல்லாம் இருந்தது. ஆனா ஒரு நாள் ஒரு எதிர்ப்பு
ஒரு சேதம் என்ன பண்ண முடியாம சாட்சியாக கரையில்லாமல் பிழை இல்லாமல் தேவன் குற்றம் இல்லாமல் காத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே பிசாசு வந்து சோதிச்சு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த போஜனம் பாருங்க, ஒரு வஞ்சனை. ராஜ்யம், பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது என்று ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் சொல்லி கொண்டு போகிறேன், கவனிங்க, காதை கொடுத்து கேட்டு இருதயத்தில் எழுதுங்க. ஹல்லேலூயா. லோத்தின் காலத்திலே, நோவாவின் காலத்திலே என்ன செய்தார்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், கொடுத்தார்கள், விற்றார்கள், நாட்டினார்கள். ஹல்லேலூயா. கட்டினார்கள். எல்லாம் பெரிய பாவமாங்க. ஆனா ஜனங்களுக்கு என்ன ஆச்சு? கொண்டாங்க, விற்றாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க. இதெல்லாம் பாவமா? ஹல்லேலூயா. இததான் ஜனங்களுக்கு பிசாசு பிரதானமாய் காண்பிக்கிறான். அழிந்து போகிற போஜனம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19 வாசி. அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் என்னது? உங்க தேவன் யாரு? உங்க தேவன் யாரு? வயிறா? உங்க தேவன் வயிறா? ஹல்லேலூயா. அவருடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் வயிறு. அவருடைய முடிவு அப்ப என்னவா இருக்குமா? அழிவு. அவருடைய மகிமை லட்சியே. அவர்கள் யாரு? பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வயிறு தேவனா வச்சிருக்கவங்க, ஐயோ இந்த வயிறுக்கு தான் முக்கியத்துவம், அது என்ன கேக்குதோ அதை கொடுக்கணும். அப்ப அவருடைய வயிறு அவருடைய தேவன். ஆங்கிலத்தில் வாசிங்க. God is there daily. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பி. அது என்ன போஜனம்? ஹல்லேலூயா. அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவிடுவானே. என்னிடத்துல வாங்க, புசி, உங்கள் சேவையை சாய்த்து கேளுங்க, திருப்தியாய் சாப்பிட்டு நிலத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல உங்க ஆற்றுமா செழிக்கட்டும். ஹல்லேலூயா. செவி கொடுத்து எவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறாயோ, ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு, பிரியத்தோடு, வாஞ்சியோடு செவி கொடுக்கிறாயோ, உன் ஆத்துமா வாழும். ஆமென். ஹல்லேலூயா. உன் ஆத்துமா நல்ல செழிக்க வாழ வச்சிரு. ஆமென். அப்போ ஹல்லேலூயா, இந்த சரீரத்துக்கு அடுத்தது கடமைக்காக சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. ஆகினால் அழிந்து போகிற ஒரு போஜனம், அது ஒரு மாயை. Giving importance to food than the food for the soul. ஆத்துமாவுடைய ஆகாரம். கட்டாயத்துக்காக பைபிள் படிக்கணும், கட்டாயத்துக்காக ஜெபத்துக்கு போகணும். வஞ்சனையில இருக்கோமா இல்லையா? சரீர ஆகாரம் கண்டிப்பாக சாப்பிடணும், கண்டிப்பாக நேரம் தவறாமல் சாப்பிடணும். See the importance. உலகத்துக்குள்ளே போஜனத்தில அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்காத, அழியாத நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதான போஜனத்துக்காக கிரியை நடப்பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெல்த், உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், சம்பத்து, சொத்து, சுதந்திரங்கள். லூக்கா சுவிசேஷம் 12 வாசிக்க வேண்டாம். அங்கே ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், திரளாக சேர்த்து வைத்து எல்லாத்தையும் அம்பாரத்துல சேர்த்து வைத்துட்டு, என் ஆத்துமாவே இளைப்பாது, உனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன்னு சொன்னானாம். உடனே அவனுக்கு ஆண்டவர் சொன்னாரா, உடனே இன்று ராவு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுப்பட்டு போனவனால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? ஹல்லேலூயா. அவர் சொல்றார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. வஞ்சனையா இல்லையா? எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும், சொத்து சுதந்திரங்கள் இருந்தாலும், ஆத்துமாவை நஷ்டப்படுத்திட்டு அந்த சொத்து சுதந்திரம் எதற்கு உதவும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு சொத்து காரியத்துக்காக ஏன் நீ ஆண்டவருடைய காரியத்தை உற்சாகம் காண்பிக்கூடாமல் சோர்ந்து போய் பின்வாங்குகிறாய்? ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அடுத்த பொருட்களையும், உலகத்துக்கு அடுத்த மேன்மைகளையும், அடுத்தது பணம். பணத்தை கூட நீங்க பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல சொல்றாரு,
ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஹல்லேலூயா. பணம், இன்னைக்கு பணம் 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 பண ஆசை எல்லா தீமைக்கும் சிலர் அதை இச்சித்து தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்களாம். எல்லா தீமைக்கும் ஒருவன் ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவன் என் சகல எல்லா விதமான பாவங்களுக்கு உட்படுத்தப்படுவான். ஹல்லேலூயா. glory to God. இந்த ஐஸ்வர்யம் எதற்கு உதவும்? இயேசு இல்லாத ஐஸ்வர்யம் நமக்கு எதுக்கு? இயேசு கொடுக்காத ஐஸ்வர்யம் நமக்கு எதுக்கு? ஹல்லேலூயா. பணம் எல்லாத்துக்கும் உதவும் தான். நீங்க 500 ரூபாய் வச்சுப்பாங்க, 500 கோடி கூட வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு வந்தாலும் மனுஷனுக்கு திருப்தி இல்லை, பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. ஆனா இருக்கிறாரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஐஸ்வர்யமான இராமல். அதே லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன், வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20 சொல்றார், மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடைய ஆகும் என்றார். 21ஆம் வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். வஞ்சனை. ஹல்லேலூயா. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? இந்த கவலை எத்தனை பேருக்கு? கவலைப்படாதீர்கள். ஆகாரத்தை பார்க்கிற எது விசேஷம்? உன் ஜீவன் முக்கியம். இதுதாங்க வஞ்சனை. பேசிக் அடிப்படையே வஞ்சனையில தான் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. என்னங்க? விதவிதமான ட்ரெஸ் போடணும். திரும்ப நான் சொல்றேன், 1 கொரிந்தியர் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், 15ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அழிவுக்குரிய சரீரம், ஆமென், சாவுக்கு ஏதுவான சரீரம். ஹல்லேலூயா. ஜென்ம சரீரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றார், அற்பமான இந்த சரீரம். ஹல்லேலூயா. அழிவுக்குரியது, சாவுக்குரியது. ஆனா நீ என்னவாக மாற்றணுமா? இத அழியாமைக்குரிய சரீரமாக மாற்றணுமே. கவனிச்சிட்டீங்களா? அழிஞ்சு போகிற போஜனத்தை பார்த்தோம், அழிஞ்சு போகிற செல்வாக்கு, சொத்து, சுதந்திரங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும் பார்த்தோம். அப்புறம் பணம், ஐஸ்வர்யம், அதெல்லாம் அழிஞ்சு போகும்னு பார்த்தோம். இந்த சரீரம் இருக்கே, இதுவும் அழிஞ்சு போகிறது தானே. மண்ணோட மண்ணா மக்கி போகிற சரீரம். ஆனால் நீ கிறிஸ்தவனாய் இருந்தால், கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவனாய் இருந்தால், கிறிஸ்துவனுடைய ஜீவன் உனக்குள்ளே இருந்தால், அதை பரிபூர்ணப்பட்டு கொண்டு வந்தால், இந்த சரீரம், ஹல்லேலூயா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் அது உயிரோடு எழும்பும். ஹல்லேலூயா. உயிரோடு இருந்தால் இது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும். எதுக்கு? இந்த சரீரத்தை தாளாட்டி சீராட்டி பாராட்டி இதை வளர்த்தா இது கொழுத்து போயிருக்கும். அவன் உன் ஆத்துமாவை தாளாட்டி சீராட்டி பாராட்டி உன் ஆத்துமாவை வளர்த்தால் இந்த சரீரம் இந்த ஆத்துமாவுக்கு கீழ்பட்டு இணங்கி இந்த ஆத்துமா பலனடைந்து இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அந்த சரீரத்தின் தன்மைகள் எல்லாவற்றையும் ஒடுக்கும். ஆமென். ஆகினாலதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஹெல்த் ஹெல்த் ஹெல்த். ஐயோ சளியா, ஒரு தும்மல் வந்துருச்சா டாக்டர். ஹல்லேலூயா. ஒரு தலை வந்துச்சா டாக்டர். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு என்ன போகிற இந்த சரீரத்துக்கு நோய் வந்துடக்கூடாது. ஆத்துமாவுக்கு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழுது சுகமாய். ஆங்கிலத்துல என்ன இருக்கும்? Beloved, as your soul prospers, so will you prosper in all things, even in health. Amen. ஆத்துமாவை வாழ வச்சு பாரு. அதை ஹெல்த்தியா, அதுக்கு வேண்டிய போஷாக்க கொடு, அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடு, அதுக்கு வேண்டிய பலனை கொடு, அதை நன்றாக பராமரி. உனக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷனை அதிகமா கவனம் செலுத்தி, அதை நீ கவனம் செலுத்தி, அதுதான் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். இது மண்ணினாலே உண்டாக்கப்பட்டது சரீரம். ஹல்லேலூயா. வஞ்சனையா இல்லையா? வஞ்சனையா இல்லையா? We are giving more importance to the outward perishable than the imperishable.
அழிந்து போகிற இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம், அழியாத ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த ஆத்மாவை அழிவுக்குள்ளே, சாவுக்குள்ளே நடத்துகிறோம். இந்த ஆத்மா தான் அழியாமை கொண்டு போய் சேர்க்க போகுது, இந்த சரீரத்தை மாற்ற போகுது. இன்ஜின் அதுதான், ஆனா இன்ஜினுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மாவை போஷித்து காப்பாத்தினா உன் சரீரத்திலும், ஆத்மா ஆரோக்கியமா இருந்தா உன் சரீரத்திலும் வியாதி விக்கினங்கள் மேற்கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க சீக்ரெட். இதுதான் வஞ்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் வஞ்சனையில இருக்கீங்க? அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே வஞ்சனை. பேசிக் நம்ம அனுதினம் அன்றாட செய்கிற காரியம் எல்லாமே வஞ்சனை. உலக வேலைக்கு போனோம், உலகத்தாரை போல உலக வேலைக்கு போனோம், உலக நடப்பு. we were walking according to the course of the world. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நாம் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடக்காமல் அதுக்கு மாறாக நடக்க வேண்டும். உலக வேலையை செய்கிறோமா, அதை தேவனுக்கென்று நான் ஏதான் சொன்ன, திரும்ப கவனிங்க. இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல் தங்களுக்கென்று மரித்து எழுந்த இயேசுக்காக பிழைத்திருக்க வேண்டும் இந்த உலகத்துல. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசி. இந்த உலகம் மோசம் போக்குற பிசாசுக்குள்ள இருக்கு. நீ உனக்காக கூட நீ வாழல. நீ நினைக்கிற உனக்காக வாழ்ற, இல்ல நீ உனக்காக வாழவே இல்லை. உனக்காக நீ வாழ்ந்தா உன் ஆத்மாவை எல்லாம் நீ வாழ வைப்ப, உன் பிள்ளைகளுடைய ஆத்மாவை எல்லாம் வாழ வைப்ப. ஹல்லேலூயா. நீ பிசாசுக்காக வாழ்கிறாய், மோசம் போக்குற பிசாசுக்காக வாழ்க்கை வாழ்கிறாய். மோசம் போய் கொண்டிருக்கிறாய். ஆமென். உன் குடும்பத்தை மோசம் போக்கி கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆமென். Wake up. கிறிஸ்தவ மார்க்கத்துல உன்னை கட்டாயப்படுத்தி இப்படி வாழ, இயேசுக்காக வாழ கட்டாயப்படுத்துறாங்க, கம்பல் பண்றாங்க. நீ இப்படிதான் ஜீவிக்கணும்னு சொல்லி இல்லைங்க. நீ உனக்காகவே வாழவில்லை. முழுக்க மோசம் போக்குற பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டு அவனுடைய வஞ்சகத்திலே உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உலகம் போகிற போக்கில போனால் நீயும் அந்த வஞ்சகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆமென். நீ வித்தியாசமாக வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். விழிப்பாக இருக்க வேண்டும். படிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஞானியே சொல்றான், அதிக படிப்பு உடலுக்கு இழப்போ, அதனால படிக்காம விட்டுறலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு படி 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 படி. பிள்ளைங்களை பெரிய ஆளாக்கணும், நல்லது. your intentions are good. ஹல்லேலூயா. ஆனா கொஞ்சம் யோசிச்சியா, அந்த படிப்பு எவ்வளவு காலம் செல்லுபடியாகும்? இந்த உலகத்துக்கு வரைக்கும் தானே. ஆமென். இந்த உலகத்துல கூட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வச்சுட்டோம். என்னது? 58 வயசு வரைக்கும் அந்த படிப்புக்குரிய வேலை. ஹல்லேலூயா. அது படிக்காதன்னு சொல்ல, படி, நன்றாக படி. ஆனால் அதை காட்டிலும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிறதை படித்து வாழ்க்கையாய் மாற்று. ஆமென். ஹல்லேலூயா. உலக படிப்பை நான் சொல்வேன் இரண்டாவதாகவே இதை மேன்மைப்படுத்து. உலக படிப்பு தானாவே கஷ்டம் இல்லாம எஃபர்ட்லெஸ்ஸாக படிச்சு தேவ ஜனங்க பாருங்க, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாருமே படித்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் அதை காட்டிலும் தேவனை மேன்மைப்படுத்தினதுனால உலக ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தராயிருந்தார். மோசே நல்லா படித்து சகல கலைகளிலும் கற்று தேர்ந்தவன் தான். ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனாகி கர்த்தருடைய சந்திப்பு அவன் வாழ்க்கையில வந்த உடனே அதை முழுவதும் தன்னுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவருக்காக அவன் செலவழித்தான். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் நன்றாக படித்த மேதைதான். இயேசுவினுடைய சந்திப்பு வந்த உடனே ஆஹா, அவர் அறிகிற அறிவின் மேன்மைதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. இதை முக்கியத்துவப்படுத்தாம இதை முக்கியத்துவப்படுத்தும், அது வஞ்சனை. ஹல்லேலூயா. Is it not a deception which is going to be short lived? ஹல்லேலூயா. நித்தியமா நிலை நிற்க போகிறது எது? ஆண்டவர் கூட சொல்றாரு, அநித்தியம் அநீதியான உலக பொருள் நீங்கள் உண்மையா இராவிட்டால். அப்ப உலக பொருள் என்ன? அநீதியானது. உலக பொருள் எல்லாமே என்னதான்? அநீதியம். unrighteous mammon. இப்ப நீதியானது எது? பரலோக பொருள். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? இப்ப எத்தனை பேர் வஞ்சகத்துல இருந்திருக்கீங்க? அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா, glory to God.
அதனால இந்த உலகத்தை ஒரு சதமென்று எண்ணி இந்த உலகத்தோட மூழ்கி போகாதீங்க. இவன் இந்த உலகத்தை நம்பாது. ஏன்? அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். அதுதான் உலகம். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல பூமி வெந்து உருகுமா. ஆவிக்குரிய விதத்துல ஏற்கனவே சாத்தான் சபைகளை அழித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி பெர்சிக்யூட்டட் சர்ச்சுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்க கத்தருக்காக அடி வாங்குறாங்களா, கிறிஸ்தவம் துன்பப்படுறாங்களா, அவங்க உயிருள்ள கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பெர்சிக்யூஷன். ஹல்லேலூயா. செத்த சபை இருந்தா அவங்களை யார் தொட போறது? ஆமென். ஹல்லேலூயா. இப்படி பயங்கரமான என்ன சொல்றது வஞ்சனைக்குள்ள கிறிஸ்தவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அடி வாங்கினா உத வாங்கினா தான் உபத்திரம் இல்லை. ஆல்ரெடி சபைகளை அவன் விழுங்கி வஞ்சனைகளில் அழித்துக் கொண்டிருக்கிறான். ஆகினால தேவ கோபம் வருவதற்கு இந்த உலகம் பயங்கர அசுத்தத்துக்குள்ளே, பாவத்துக்குள்ளே, அருவருப்புக்குள்ளே நிறைந்திருக்கிறது. பொல்லாங்கனுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய கோபத்துக்கு ரெடியா இருக்குது இந்த உலகம். இதையா நம்பி நீ சதமென்று வாழ போகிறாய்? இதுக்குள்ளேயே மூழ்கி அழிந்து போகிற உலகத்தினாலே நிரப்பப்பட போகிறாயா? அதன் பாரங்களாலே இழுக்கப்பட போகிறாயா? அல்லது அந்த உலகத்தின் பாரங்களை உதறிவிட்டு உன்னதத்தை நோக்கி எழுவ போகிறாயா? மயக்கங்கள், கண்கள் நிச்ச, மாம்சத்தின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உண்டானவைகள், இவைகளில் அன்பு கூறாதே. உலகம் நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அநேகர் என்ன சொல்றது, யோனா தீர்க்கதரிசன புத்தகத்துல பொய்யான மாயை 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க சொல்லிக்கொண்டு, பொய்யான மாயை அநேகர் பற்றி கொள்கிறதுனாலே தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பொய்யான மாயைங்க, lying vanities, falsehood. சினிமாவோ டிவியோ கண்ட என்ன உலகத்தில் இருக்கிற அனைத்தையுமே சொல்லிட்டு பிசாசு அப்பட்டமான பொய்ய என்ன செய்யலாம்? வண்ணம் தீட்டி, கலர் கொடுத்து, அலங்கரிச்சு, அதை அழகாக்கி ஜனங்களுக்கு கொடுக்கிறது தான் உலகம். ஹல்லேலூயா. அப்பட்டமான ஒரு பொய்ய அது அழகாக தோற்றம் தான் அளிக்கிறான். பூமி வெந்து உருக போகிற ஒரு உலகம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை வாசிங்க. லூக்கா 21:8 வாசிங்க சீக்கிரமா. அதற்கு அவர் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு கொடுத்ததெல்லாம் இதான், வஞ்சிக்கப்படாத. 4 மத்தேயு 24 சீக்கிரமா வாசிங்க. 4ஆம் வசனம் 5வது வசனம் வேகமா வாசிங்க. இதெல்லாம் தெரிஞ்ச வசனால காமிச்சிட்டு போக போறேன். ஒத்துழைப்போடு ஒரு மனதோடு கேளுங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை என்ன செய்யக்கூடாது. 2வதாக உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் ஒருவனும் உன்னை வஞ்சியாதபடிக்கு. யாருங்க? ஒரு மனுஷனும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகார கடைசி வசனம் சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடு. என்ன சிவால இருக்கு? நாசியில ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்கா? நாசியில ஒரு மனுஷனுக்கு மூக்குல சுவாசம் வருதா? அப்படிப்பட்ட எந்த மனுஷனையும் நம்பாது, எந்த மனுஷியும் நம்பாது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? செத்து போனவன கூட நம்பலாம், உயிரோடு இருக்கிறவங்க நம்பாது. எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. 146ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 146:3. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதே. அவங்க பெரிய ஆளுப்பா, இவங்க பெரிய ஆளுப்பா. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாத. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் நம்மை காத்துக்கொள்வி. ஹல்லேலூயா. உறுதியா ஆண்டவரை பற்றி கொண்டு அவரை நம்பிக்கொண்டது. மனுஷன நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே. ஆமென். ஹல்லேலூயா. புத்தகம் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். எந்த
மனுஷனும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். மனுஷன் 4ஆம் அதிகாரம் ரோமர் 3:4. ஹalleluya, glory to God. கடைசி பகுதியை வாசித்தா, தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. பொய்யன் ஆதியிலே வஞ்சிக்கப்பட்ட மனம். ஹalleluya. யார் இயேசுவை பிராக்டிஸ் பண்ணி இயேசுவோடு கூட வாழ்ந்து இயேசுவை பிராக்டிஸ் பண்ண பிரயாசப்படுறாங்களோ அவங்களால தான் ஓரளவுக்காவது அந்த வஞ்சனையிலிருந்து விடுதலையாக இருக்க முடியும். ஆமென். ஓரளவாவது வளர்ச்சி as they grow. ஆமென். இல்லாவிட்டால் எல்லாரும் எதுக்குள்ளதான் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க? பொய். பொய். ஒரு அளவா சொல்லுவாங்கல்ல, பையூர்ல இருந்து பொய்யூருக்கு என்ன ஊருது? பொய்யூர். பையூர் அம்மாவோட பை, வயிற்று பையில இருந்து பொய்யூர் உலகத்துக்கு பொய்யூர்ல இருந்து இப்ப எங்க போகணும்? மெய்யூருக்கு போகணும். உண்மையான தெய்வத்தை உண்மையை விட்டுற பத்தியா, அதுதான் வஞ்சனை. அவன் எத்தனை மனுஷர் ஓரளவுக்கு அவங்க பொய் பேசுவாங்க, வஞ்சிக்கிறது கம்மியா தான் இருக்கும். ஆனா வஞ்சிக்கிற மக்கள் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து இல்லாதவர்கள். அவன் பயங்கர கொடிய வஞ்சனை. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் சத்தியத்தின் மேல் அன்பை விட்டுட்டதுனால பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சனையை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு கொடி. அப்போ அவர்கள் எப்படிப்பட்ட வஞ்சனையில் இருக்காங்க? கிரேட் டிசப்ஷன். கொடிய வஞ்சனையில் இருக்கிறவர்கள் சும்மாவா இருப்பாங்க? அவங்களே கண்ணு மறைக்கப்பட்டு, ஆவி மறைக்கப்பட்டு, செவி மறைக்கப்பட்டு, கொடிய வஞ்சகத்துல ஆண்டவரால் ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க தாங்க செய்யறதுதான் சரி என்று சொல்லி எல்லாருக்கும் அதை பரப்புவார்கள், அதை சாதிப்பார்கள். 24:4 சீக்கிரம் அந்த இடத்துல கையை வச்சிருக்கோம். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சி. 11ஆவது வசனம், அநேகரும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார். எல்லாம் அநேகர் தாங்க. நீ அநேகர் லிஸ்ட்ல போயிடாத. திரள் கூட்டம் இருக்கு, ஓடிடாத. அப்பொழுது 24 வாசிப்பு நேரம் இல்ல. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பெரிய ஜனங்களுக்கு வாஞ்ச அற்புதத்தை பார்க்கணும், அடையாளத்தை பார்க்கணும். அவரை கொண்டு இதை செய்யறார், இவரை கொண்டு அதை செய்ய. 3ஆம் அதிகாரத்தில் சொல்றது, imposters being deceived they will deceive others. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களையும் வஞ்சித்து தாங்களே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். they are already deceived. பொய்யை விசுவாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பொய்யை உண்மையை போல விசுவாசித்து அவர்கள் மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள். அந்த தாங்க உண்மை என்று நினைக்கிற பொய்யை மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கிறார். வரப்போகிற உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது 22ஆம் வசனத்துல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குத்தான் அந்த மகா உபத்திரவ காலத்தில் தப்புவிக்கப்படுவார்கள். ஆகையினால அவன் கொடிய வஞ்சகம் எப்படி இருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய நீங்க சபைக்கு வர சொல்ற, என்ன செய்யணுமா? வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவன் மாறாதவர். அதான் சொல்ற, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. மனுபுத்திரன் மனம் மாறிக்கிட்டே இருப்பான், பொய் சொல்லுவான். ஹல்லேலூயா. தேவன் செய்ய மாட்டதுனால he is trustworthy. Amen. அவர் நம்பத்தக்க தகப்பனே. அதனாலதான் நீ ஜெபம் பண்ணி இயேசு உனக்குள்ளே பிழைத்திருந்தா, நானல்ல இயேசு பிழைத்திருந்தா, அந்த அனுபவம் உள்ளவங்க தான் இயேசு. அவங்களுக்குள்ள யார் தான் பிழைத்திருக்கிறா? இயேசு தான் பிழைத்திருப்பார், இயேசு தான் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு வாழ்ந்தாதான் ஸ்டேபிளா இருக்க முடியும். இல்லைன்னா பிளக்சுவேட்டிங்
காத்தடிக்கிற வாக்குல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரமா வாசிங்க 14வது வசனம். இனி குழந்தைகளாகிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைங்க சொல்றதெல்லாம் நம்பு. இன்னும் குழந்தையா இருக்கிறாயா? காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நீ பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீங்களா? ஓ, பலமான ஆகாரத்தை அல்ல, இன்னும் பாலை உண்ணுகிறீர்களா? பலமான ஆகாரத்தை உண்டா குழந்தையா கொண்ட யார் என்ன ராங் டாக்டர் கொண்டாந்தாலும் வெளிப்பாயிருப்பாய். சூது, வஞ்சகம், தந்திரம், ஹல்லேலூயா, இப்படி டிவைஸ் பண்ணி என்ன பேசலாம்னு அப்படி அது வந்து அவங்க நினைச்சு பேசுறாங்க இல்லையோ, சாத்தான் தான் அதுல கேள்வியாச்சு. தந்திரம் 6 அவன் எப்படி படிச்சவன்? தந்திரம் முடிச்சவன். அதனால அவங்க உள்ளத்தை அவனுடைய தந்திரத்தினாலும் சூதும் வஞ்சகத்தினாலும் நிரப்பி அதை பேச வைக்கிறான். அதை ரொம்ப கேட்டனா ஆரோக்கியமுள்ள சத்தியத்தை உன்னால கேட்கவே முடியாது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார், அவர்கள் செவித்தின உள்ளவர்களாகிய ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனமில்லாமல் ஆமென் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு திரளாக சேர்த்து கொண்டு, ஓ, சத்தியத்திற்கு செவியை விலக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென். எல்லாம் புத்தன் கொடுத்து அப்புறம் அனாயிட்டிங் தலையில கை வச்சு என்னங்க அனாயிட்டிங்க? என்ன சத்தம் அது? காமன் சென்ஸ், சர்ப்பத்தின் சத்தம். அது கூட இல்லாம விசுவாசிங்க போய் கிறிஸ்தவ தலை கொடுக்குது. பயங்கரம். ஹல்லேலூயா. அப்புறம் பெரிய ஊழியக்கார் கென்னத் ஹேகன், பழைய காலத்து ஊழியக்கார், அவருக்கே போட்டு காமிக்கிறாங்க. அவர் சொல்றார், ஹா ஹா ஹா, சேனல் ஹா 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 ஹா, எல்லாம் ஒரே எல்லாம் லாஃப்டர், ஸ்பிரிட் ஆஃப் லாஃப்டர். சிரிச்சிடாதீங்க தயவுசெய்து, வைத்தறிச்சலா இருக்கு. ஒரு அம்மா யார், எஸ்ஏகே பிரான்சிஸ் வைஸ், என்ன இன்னொன்று ஏதோ ஒரு ட்ரங்கன் ஸ்பிரிட், குரோனிங் ஸ்பிரிட். இப்போ என்னொன்று ஏதோ சொன்னாங்க, நான் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டடி பண்றேன், ஒன்றும் நிற்க மாட்டேங்குது தலைக்குள்ள. இப்போ என்னமோ ஒன்று சோக்கிங் ஸ்பிரிட், அது ஒன்று, இது ஞாபகம் இல்லை. ஸோ இப்படி பயங்கரமான டிசப்ஷன், அடி கோட்டை வீசனா எல்லாம் விடுறாங்க தவிர. கர்பின ஸ்ரீலங்காவில் ஒரு வாலிபன் வைப்ரேஷன். அப்புறம் லாஃபிங் இன் ஸ்பிரிட், அவங்க போட்டு காமிச்சிட்டு கென்னத் சிரிக்கிறதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் போடுறாங்க யோகால. அது ஒரு குரூப், லாஃப் தெரப்பி, லாஃப்டர் தெரப்பி. யோகால இருக்கிறதெல்லாம் இப்போ எங்கே வந்திருக்கு? எனக்கு இதெல்லாம் படிச்சது கூட கிடையாது. நான் சொன்னேன், யோகா மூலமா சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்து அதை அப்படியே கிறிஸ்தவங்க பிராக்டிஸ் பண்றாங்க அவங்க அறியாமலே. அதுக்கு பிறகு இந்த என்னது யோகால வைப்ரேஷன், அதெல்லாம் யோகால தான் சொல்றது. இன்னொன்று லைக் காட்ஸ், we become gods, தேவன் ஆகிறோம். இதெல்லாம் சர்ப்பம் அயவாளுக்கு ஏதேன் தோட்டத்துல சொன்னது. அப்படி வஞ்சனைகள் பயங்கரமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில, ஊழியர்கள் மத்தியில. ஊழியர்கள்ல தான் அதிகமா இருக்கிறது. காரணம் என்ன? உபதேசம். என்னங்க உபதேசம்னா என்ன? வாழ்க்கையை எப்படி கர்த்தருக்குள்ளே உருவாக்கி அமைத்து வார்த்தையின் படியாக உன் வாழ்க்கையை மாற்ற நீ உன் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையின்படி உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப யார் செய்யலையோ அவங்க ஈஸியா உபதேசம், லைஃப் லெசன் கேட்காதவங்க இப்படிப்பட்ட வஞ்சனையில அவங்களும் கேட்க மாட்டாங்க. தீஸ் பீப்புள் ஊழியக்காரனை கட்டுப்படுத்துறது, ஊழியக்காரன் என்ன டிசிப்ளின் பண்றது, ஊழியக்கார சொல்பேச்சு என்ன கேட்கறது, ஊழியத்துக்கும் சபைக்கும் ஊழியர்களுக்கும் கீழ்பட்டுனா அடிமைத்தனத்தில் இல்லை, ஒழுக்கத்துல இல்லாமல் தாறுமாறாய் போகும்போது அவர்களை சாத்தான் எளிதிலே பயன்படுத்தி விடுகிறான். ஹல்லேலூயா. வசனத்தை மேனிபுலேட் பண்ணுவோம். வசனத்தையே தங்களுடைய பிரியத்துக்கு திருப்பி கொண்டு தங்களுடைய பிரியத்துக்கு வசதிக்கு ஏற்றபடி வசனத்தை பேசுகிறது.
ஹல்லேலூயா. பயங்கரமா சபையாய் பட்சித்துக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ண அப்படி ஆண்டவர் ஆவியானவர் துக்கப்படுற சபையாக இன்றைக்கு பட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபையா காரணம் ஆண்டவர் காப்பாற்ற முடியாதவரா? ஜனங்கள் திறப்பின் வாயில நின்று ஜெபித்தால்தான் கர்த்தர் இந்த பூமியில கிரியை செய்ய முடியும். திறப்பின் வாயில் நின்று ஜெபிக்க ஆட்கள் இல்லையே. கோரா எதிர்த்து பேசி பீலையாம் வஞ்சகத்துக்காக விரைந்தோடின பீலையாம் என்று சொல்லி யூதாவின் புஸ்தகம் 11வது வசனத்துல இருக்கு. பணத்துக்காக ஓடுகிற வஞ்சக பீலையாம் வஞ்சகத்துக்காக பணத்துக்காக ஓடினார். 2 பேரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வேகமா வாசிங்க. 2 பேர் 3:17 வாசிங்களா? ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து, அதுதான் ரொம்ப முக்கியம். அவனுடைய வேலையே என்ன? உறுதியான இருக்கக்கூடாது. அவன் உங்க உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு அக்கிரமக்காரருடைய வஞ்சகம் என்ன செய்யும்? உன்னை இழுத்து உன் உறுதியிலிருந்து முதல்ல விலகி அடுத்தது விழுந்து போக செய்யும். 2 தீமோத்தேயு 3:14 சொல்றார், நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளிலே நிலைத்திரு. சத்தியம், இதுதான் சத்தியம். ஃபார்மா இது. ஹல்லேலூயா. அதுல நிலைத்திரு. சிஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணுவாங்களா? அதை காட்டில போ வஞ்சிக்கப்படும். அது விட நீங்க நல்லா மிஞ்சி போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நான் ஊழியக்காரர் அதுக்கு மேல மிஞ்சி போகணும் தான் ஊழியக்காரர். ஹல்லேலூயா. விசுவாசியை காட்டிலும் கிரேட்டர் ஹைட்ஸ்ல, அதாவது இன்னும் ஃபர்தர் குரோத்ல இருக்கிறவங்க தான் ஊழியக்காரர். ஈக்குவலா இருக்கிறவங்க ஊழியக்காரனா இருக்க முடியாது. பேசாம ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது. நம்ம ஊழியர் உட்காந்து கொண்டு நீ வளர்ச்சி அடையறே, அதுக்கு மேல ஊழியக்காரர் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போவாங்க. ஹல்லேலூயா. அவங்களோட கம்பீட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிட்டு சாத்தானாக மாறிவிடாது. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவர்களை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறது. ஒரு IAS ஆபீசர் உமாசங்கர் ஊழியக்காருக்கு விரோதி, போதகர் சர்ச்சு பாஸ்டர்ஸ்க்கு விரோதி, ஆண்டவர் சர்ச்சுக்கு விரோதி. சர்ச்சே இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் எங்க சொன்னாங்க? சரிங்க, முஸ்லிம் நாடுகளில் வெள்ளிக்கிழமை தான் லீவு, அதனால கூடி ஆராதிக்கிறாங்க. நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில தான் லீவு, கூடி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி ஓவரா நீங்க என்ன சர்ச்சுக்கு போலியா? நான் எங்க வீட்டுல சர்ச்சு ஹவுஸ் சர்ச் வச்சிருக்கேங்க, கூடி வர்றோம். நாங்க அற்புதம் நடக்குது. பிணியாளிகள் மரித்த பேரலிட்டிக்லாம் எழுந்து நடக்கிறாங்க. அவங்க போய் தனியா நடத்தணும். சரி, எப்படி பாருங்க வஞ்சனை. நான் என்ன சொல்றேன்? மேக் டிசைபிள்ஸ். சீஷர்களை உருவாக்கு, கிறிஸ்தவர்களை உருவாக்கு. எங்கங்க அற்புத அடையாளங்கள் செய்யறாங்களா? எல்லாம் என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துனாங்களா? ஐயா, அற்புத அடையாளம் செய்தாலும் பிசாசுகளை துரத்தினாலும் நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோன்னு சொன்னாலும் அவரோட சித்தத்தை செய்யலன்னா நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரன்னு சொல்றாரு. அற்புத அடையாளம் நடக்குது. நாளைக்கு இல்லைன்னா ஆண்டவர் அற்புதம் செய்யலன்னா ஆண்டவரே குறை பேசிவிடுவாரு மனுஷன். என்ன ஆண்டவரே நீ தெய்வமான்னு பேசினாலும் பேசிவிடுவார். இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி ரெபலியஸ் பீப்புள் மூலமா தான் அற்புத அடையாளம் நடக்குது. ராம்பாபு இவரு இவங்க மூலமெல்லாம் அற்புத அடையாளம் நடக்கக்கூடாதுன்னு சொல்ல. இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல அற்புத அடையாளங்கள், பேதுரு அவர் சீஷர்களை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தார். அவர்கள் தேவனுக்கு பயந்து நடுங்கி ஆவியானவர்கள் நடத்தப்பட்டாங்க. எக்ஸென்ட்ரிக் பீப்புள். ஏன் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாரும் ஊழியம் செய்தா என்ன? மற்ற நாளெல்லாம் நாங்கெல்லாம் அப்படிதான் செய்தோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வரும், மத்தியானம் போய் ஊழிய செய்வேன், திரும்ப சாயங்காலம் ஆராதனைக்கு வரும். கேட்டு அவங்க சரியா ரட்சிக்கப்பட்டு சரியா தொடப்பட்டு ஆண்டோடைய அன்பினால ஈர்க்கப்பட்டு எழும்புனா இருக்கிற இடங்கள்ல போய் அவங்க தானே ஊழியம் செய்யலாம். நாங்க செய்யறோம். பஸ்ல போனா ஊழியம், நடந்தா ஊழியம், ஆட்டோல போனா ஊழியம். யாரை பார்த்தாலும் கண் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னோம். ஹல்லேலூயா. அதுக்கு சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஊழியம் செய்ய முடியும். மற்ற நாளெல்லாம் இருக்கே 7 நாள்ல 6 நாள் ஊழியம் செய்துட்டு ஒரு நாள் தேவனுடைய சரீரமாக கூடி வந்து சபை இல்லை. சபைகள் அங்கங்கே பவுல போஸ்டன் ஸ்தாபிக்கல, சபைக்கு மூப்பர்களை ஸ்தாபிக்கல, ஆலய கட்டிடம் வேணும். கூடி இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அது ஆலயம் கிடையாது. ஹல்லேலூயா.
இப்படி பயங்கரமான துருபதேசங்கள் கடைசி காலங்களில வஞ்சிக்கப்பட்டு நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு தான் கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடு இல்ல, தேவ பக்தியின் வேஷத்தை தெரிந்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. பயத்தோட நடுக்கத்தோட நம்ம தான் கரெக்ட்னு நானும் பேச வரல. ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்து தேவனுக்கு பயந்து பயந்து நடக்கும்போது நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பித்து நடத்தி கொண்டு போகிறார். அதுதான் கர்த்தருடைய ஒழுங்கு. மோசம் போகாதிருங்கள், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு, வஞ்சிக்கிற ஆவிகள் ஏராளமா இந்த உலகத்துல கிரியை செய்கிறது. இன்னைக்கு இயேசுக்கு தேவை அவருடைய உபதேசத்தை கேட்டு உருவாக்கப்படுகிற ஜனங்கள் அவருக்கு தேவை. இன்னைக்கு பல விதமான ஆவிகள்ல அதான் சொல்றாங்க, அந்த குண்டலினி ஸ்பிரிட்னா என்னன்னா யோகால அது ஒரு ஆவி. குண்டலினால படுத்து உறங்குகிற பாம்பு அது ஏன் வச்சுன்னா அது எழுந்ததுன்னா இந்த மாதிரி பல விதமான அற்புசேஷன் 16ஆம் அதிகாரம் வாசிங்க 13-14 சீக்கிரம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் என்ன? அற்புதங்களை செய்கிற என்ன ஆவிகள்மா? அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். கால் வளர்ந்துருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவனே வஞ்சிக்கப்படுறான். ஹல்லேலூயா. ஊழியத்துல இருக்கிறவனே பார்த்து எனக்கும் இந்த மாதிரி பவர் வேணும், எனக்கும் என் மூலமா கர்த்தர் செய்ய மாட்டேங்கிற. அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை கூட எப்படி இருக்குமா? பொய்யான அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நடக்கும். ஏங்க நான் சொல்றேன், அற்புத அடையாளங்களை தப்புன்னு சொல்லல. ஆத்துமா வாழட்டும், அப்புறம் அற்புத அடையாளமும் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஓ glory to God. ஏன் லாசரு பிச்சைக்காரன், அவனை ஏன் ஆண்டவர் ஐஸ்வர்யவனாக்கி பரலோகம் கொண்டு போல? அப்படி கேட்க வேண்டியது தானே. பருக்களா நிறைந்திருச்சோம், பிச்சைக்காரனா இருந்தானா, ஆனா பரலோகத்துக்கு கொண்டு போய். All power, signs and lying wonders. Yes, all power, signs and lying wonders. இச்சிக்குது, அற்புதங்களை பார்க்கணும், அடையாளங்களை பார்க்கணும். அது பரிசுத்த ஆவினால வருது, அசுத்த ஆவினால வருதான்னு தெரியலையே. பேதுரு மூலமா அற்புதம் நடந்தது, பவுலோப்போஸ்தலன் மூலமா அற்புதம் நடந்தது. கூடவே என்ன வந்தது? அதுதான் எனக்கு அடையாளம், உபதேசம் இருந்தது. Amen. They led people into discipleship. உபதேசம் கொடுத்து கிறிஸ்துவை போல மாறுவதற்கு ஏதுவான உபதேசம் வாயிலிருந்து வர முடியுதா? They will not be able to give the teachings. Amen. இந்த ஜனங்கள் அற்புத அடையாளம் செய்யற ஜனங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? நான் பார்த்த வரைக்கும் they criticize Pentecostal people. They criticize people who preach the teachings and doctrines of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தையும் ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுக்கிறவங்கள பரியாசம் பண்ணிட்டு ஆண்டவர் கிரியை செய்யவே இவங்க இடம் விட மாட்டேங்கிறாங்க. இவங்க இப்படியே அமுத்தி எல்லாரையும் போட்டுருவாங்க. பாரு ஆண்டவர் எப்படி கிரியை செய்யறார், விடுதலையோட வசனம் கிடையாது, உபதேசம் கிடையாது. எப்படி அதுவும் இன்னும் உபதேசம் என்ன தெரியுமா? அவன் பேசுறான். நான் தான் சொன்னேன், யாருக்கும் புரியாம புத்தகம் தெரியல. 11வது அதிகாரம் 3வது வசனம், ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டது போல உங்க மனமும் வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு? 13வது வசனம், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்களே, அது முடிவுல தான் தெரியும் என்று இருக்கிறது. இப்ப இச்சக பேச்சு 2 பேர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. உங்களை தங்களுக்கு வசமாக்குவாங்க, இயேசுக்கு என்று உங்களை உருவாக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரோமர் 15-18 நீங்க வீட்டுல வாசிக்கோங்க. 2 பேர் 3:17 3 முதல் சில வசனங்கள் இதுல எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா 1 யோவான் 3:7-8 என்னது? நீதியை செய்கிறவன் கர்த்தர் நீதி உள்ளவர், அவன் நீதியா இருப்பான். ஆமென். பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு ஆதி முதல் பாவத்தை குறிச்சு இன்னைக்கு அப்படியே லைட்டா தான் இருக்கிறார். பாவத்தை நீக்க தான் இயேசு வந்தார், மூடவோ அதோடு கூட ஏற்றுக்கொள்ளவோ வரல. அது அவர்கிட்ட உண்மையான இதயத்தோட போனா அவர் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 18:23.
விளக்கு ம். வெளிச்சம் ம். இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதில்லை. ம். மணவாளனும் 18, 13, 23 வெளிப்படுத்து. ஆமா கரெக்ட். கடைசி வசனம், உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க. For by your sorcery, By a sorcery all the nations were deceived. all the nations were deceived. அடுத்த வஞ்சனை என்னங்க? சார்சரி, சூனியம், பில்லி சூனியம், மாந்திரிகம். அன்னைக்கு அழகா ஒரு ஊழியக்காரர் சொன்னார், விச் கிராஃப்ட்னா என்ன, சார்சரினா என்ன, அடுத்தது என்ன, 3 காரியம் சொன்னார். விச் கிராஃப்ட், சார்சரி அண்ட் குறி சொல்லு, டிவினேஷன். டிவினேஷன்னா குறி சொல்லுது, சார்சரினா ஸ்பெல், சாமம் போடுறது, witchcraftனா evil powers வச்சு ஏதோ செய்யுது. அப்ப rebellion is equal to witchcraft. செய்ய முடியாது, மனக்கடினம், மனக்கடினம், விசுவாசம் மனக்கடினம். சூனியத்தினாலே இன்னைக்கு மோசம். உலகம் அனைத்து இன்னைக்கு சூனிய காரணம். இந்தியா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்தியாவோட பிசாசு ஸ்வீலாண்டுக்கு போயிருக்குது. ஸ்விட்சர்லாண்டா, ஸ்வீடன், சாரி சுவிட்சர்லாண்ட்ல அந்த சர்ன்ல பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுது. அதை கொண்டு போய் அந்த சிலையை வச்சிருக்கோம். ஜனங்கள் எல்லாம் பயங்கரமான வஞ்சனையில இருக்காங்க. அறியாமையினால நீ அறிந்தும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இயேசுக்கு முன்பாக அவைகள் நடுங்கி ஆக வேண்டும். நீ சரியான இயேசு கூட உறவு வைத்துக் கொண்டிருந்தால் அவைகளுக்கு they have no power but to deceive. if you are அதுக்கு பவர் சொல்லியும் மந்திரம் அது உன்னை வஞ்சிக்கத்தான் செய்யும். ஆமென். பாதாளத்தின் ஆவி, ஈன பிசாசு, அசுத்த ஆவி, பொல்லாத ஆவிதான். ஹல்லேலூயா. நரகத்துக்கு தான் உனக்கு முடிவு. தேவனுடைய கோபாக்கின தான் உனக்கு வைக்கப்படுறது. ஏங்கிட்டியா வர அப்படின்னு உன்னை ராஜாக்கள் ஆசாரியர் மாத்தினா அதுக்கு ஈக்குவல் பவர் கொடுக்குறியே. ஹல்லேலூயா. அது மோசம்தான் போக்குமே தவிர உன்னை என்ன செய்ய முடியாது, நரகத்துக்கு அது நீ இடம் கொடுக்காம அதை அழிவு தள்ள முடியாது. அது அழிவுக்குரியது. ஆமென். இவரோட பிசாசுக்கும் சூனியத்துக்கும் பயந்து இடம் கொடுத்து அதனால கட்டப்பட்டு அது உன்னை இழுத்துட்டு போகுதுன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி உண்மை அவமதிச்சதை, ஆண்டவரே அதை நான் மேன்மையா நினைச்ச பாவத்தை எனக்கு மன்னியும் ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை சுத்திகரித்து அப்படிப்பட்ட சாப நிலைமைகளிலிருந்து உங்களை விடுவித்து, வஞ்சகத்திலிருந்து உங்களை விடுவித்து, சூன்யத்தினாலும் மந்திரத்தினாலும் மற்ற செய்வினைகளினாலும் நான் அதுங்க வருது, ஏராளமா வருது, அனுப்புறாங்க, செய்யறாங்க தான். நம்முடைய வேலை என்ன? we have to bring down heaven. Amen. We have to bring down the resurrection power of Jesus Christ. We have to be always be equipped. நான் என்ன சொல்றேன், நீ அவங்களோட யுத்தம் பண்ணாத, முதல்ல நீ உன்னை நிரப்பு. ஆண்டவரோடு எப்பவும் ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு சஞ்சரித்து ஜெபம் பண்றதை கூட பிசாச கட்டுற ஜெபமா தான் இருக்கு. ஜெபம் பண்றதுனாலும் போராடுற ஜெபமா இருக்கு. போராடுற ஜெபம் ரெண்டாவது. முதல்ல தேவனோடு சஞ்சரித்து, தேவனோடு ஐக்கியப்பட்டு, தேவன் பிசாச மகிமைப்படுத்தாத, அவனோட போராடாத. முதல்ல திஸ் இஸ் நாட் தி ஈவில் நாட் சொல்லியிருக்காரு. நீ ஃபுல்லா பவர் பேக்டா வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தாவினாலும் ஆவியின் சிந்தையினாலும் ஹல்லேலூயா உன் சுயத்தை சிலுவையில அறையிறதுனாலும் இயேசுவை உனக்குள்ளே பிழைத்திருக்க செய்கிறதுனாலும் இப்படி உன்னை ஃபுல்லா கிரைஸ்ட் பேக்டா இருந்தனா அவன் காரியம் ஏன் வரப்போறான் அவங்ககிட்ட. ஹல்லேலூயா. நீ உன் சிந்தையினாலே, உலக சிந்தையினாலே உலகத்துக்கு இடம் கொடுக்குற, மனுஷிக சிந்தையினாலே மாம்சத்துக்கு இடம் கொடுக்குற, அவன் பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் உன் சிந்தையில ஏற்றுக்கொள்ற. அவன் செய்யறான், இவன் செய்யறான், அவன் பண்றான், அவன் பாவது, இவன் பாவது, எல்லாம் உண்மைதானே தவிர அது ஃபேக்ட். பட் they don't have power over us is the truth. Hallelujah. Amen. On the truth கேட்டபடி when do they have no power over us? We have to be always be thoroughly immersed in the presence of God in Christ Jesus. இப்போ சாத்தானுக்கு இடம் கொடுத்து கட்டப்பட்டுட்டு இம்மர்ஸ்ட் ஆக முடியாது. முதல்ல ஆண்டவர்கிட்ட தவறான அறிக்கைகள், தவறான நம்பிக்கைகள், தவறான பிசாசின் காரியங்களை நம்பினது, அவன் சொன்ன பொய், அவன் காமிச்ச பொய், எல்லாத்தையும் நம்பின எல்லா குற்றங்களையும் அறிக்கை செய்து விட்டு ஆண்டவர்கிட்ட ஒருமனப்பட்டு இன்னும் மோர சஞ்சரிப்பேன். ஆண்டவரோட 1-to-1 ஸ்பிரிட் கம்ப்ளீட்டா கத்தர்ல இம்மர்ஸ்ட் ஆயிட்டு இருங்க.
வர முடியாது. வந்தாலும் இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்கலாம். தேவ சமூகம் நமக்குள்ள இருக்கும்போது அவனை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. அவனை கடிந்து கொள்ளலாம். அல்லது நம்மளை கொண்டுதான் ஏன் மோத வைக்கிறார். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நம்மை கொண்டுதான் அந்த பிசாசின் ராஜ்யங்களை அழிக்கும்படிக்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். I give you power over all the powers of the enemy. பிசாசின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சும்மா வெத்த அதிகாரத்தை பயன்படுத்தாது. தேவ சமூகத்திலிருந்து தேவனால நிரப்பப்பட்டு செயல்படும். பொல்லாத ஆவிகளுக்கு வெறுமையாயிருந்து பொல்லாத ஆவிகளுக்கு உன் இருதயத்துல உன் ஆவியில உன் ஜீவியத்துல இடம். give no room. சாசுக்கு அவன் சொல்ற எண்ணங்கள் மூலமா தான் வரும். இருதயத்துல இடம் கொடுத்து உள்ள இருந்து பேசிக்கிட்டே ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கு தயவு செய்து உங்களை நீங்க சாத்தானுக்கு எந்தெந்த விதத்துல இடம் கொடுத்துருக்கீங்களோ உங்களை விடுவித்துக் கொள்ளும். கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல சிறைப்பட்டு போயிருக்காயோ உன்னை நீ விடுவித்துக் கொள்ளு. உன்னை எந்தெந்த காரியத்துல உன் ஆத்மாவில உன் ஆவியில அசுத்த ஆவி நோய் கொண்டு செய்திருக்கிறதோ உன்னை நீ விடுவித்துக் கொள்ளு. ஹல்லேலூயா. பொய்ய விசுவாசி ஆண்டவரே என்னை மன்னித்து இப்பொழுது நல்ல ஆவியத்தாரும் ஆரோக்கியமுள்ள ஆவியத்தாரும் விசுவாசம் உள்ள ஆவியத்தார் உண்மை மேன்மைப்படுத்தி உண்மை கனப்படுத்தி உங்களுடைய மேன்மைனால மகிமைனால எவ்வளவோ மகத்துவத்தினால நிறைந்திருக்காரு தான் தாவீதுடைய சீக்ரெட். இப்போவும் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், மகிமைப்படுத்தி துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் சத்துருக்களை குறிச்சு போட்டு கொடுத்துடலாம். அவர்கிட்ட ஆண்டவரே இவங்கள பாரு, அவங்கள பாரு, அதை பாரு, ஆண்டவரே அங்க பாரு, இங்க பாருன்னு அவங்கள குறிச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள ஒரு வழி பண்ணிடுறாரு. அப்புறம் யுத்தம் போகும்போதும் அவனுக்கு வெற்றியை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி